வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஒரு தரமான டாக்குமெண்ட்ரியோட ரிவ்யூ. டவுன்ஃபால் த கேஸ் அகேன்ஸ்ட் போயிங் அப்படின்ற டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரி எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரான போயிங் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஃபைல் பண்ணப்பட்ட ஒரு கேஸை பற்றியது. என்ன கேஸ் அப்படின்னா, தங்களோட சுயலாபத்துக்காகவும் தங்களோட ஸ்டாக்ஸ் என்றைக்குமே டவுன் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு சில ரீசனுக்காகவும் தான் லான்ச் பண்ண புது ஏர்கிராஃப்டோட சேஃப்டி ஆஸ்பெக்டை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த காம்ப்ரமைஸோட விலை என்ன தெரியுமா? 350 உயிர்கள்ங்க. அதாவது 2 பிளேன் கிராஷ் ஆனதுக்கு ரீசனே இந்த காம்ப்ரமைஸ் தான். ஸோ இந்த கேஸை பற்றி தான் வந்து இந்த டாக்குமெண்ட்ரியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ரியோட ரிவ்யூ நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. போயிங் அப்படின்ற ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா உலகத்திலே வந்துட்டு ஒரு ஃபேமஸான மேனுஃபேக்சரர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்க ஏர்கிராஃப்டில் வந்து டிராவல் பண்ண நிறைய பேசஞ்சர்ஸ் விரும்புவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இவங்களோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் தாங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டை வந்துட்டு இவங்க செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியில் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு மேலே எல்லாமே மாறுதுங்க. அதாவது ஒரு புது கம்பெனியோட வந்து கொலாபரேட் பண்றாங்க. அந்த கொலாபரேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட கம்பெனியோட ஸ்ட்ரக்சரே மாறுதுங்க. இன்ஃபேக்ட் லாபம் அப்படின்ற ஒன்றத்தை மட்டும் தான் குறிக்கோளாக வச்சு இயங்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல ஏகப்பட்ட காம்படிட்டர்ஸ் வந்துடுறாங்க. ஏர்பஸ் மாதிரியான காம்படிட்டர்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு டஃப் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களோட லாபத்தை எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஏர்கிராஃப்டை லான்ச் பண்றாங்க. அந்த ஏர்கிராஃப்டோட பேர் தான் வந்துட்டு 737 மேக்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த ஏர்கிராஃப்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபியூல் எஃபிஷியன்ட் இன்ஜின் அப்படின்ற ஒரு இன்ஜினை பொறுத்துறாங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி இன்ஜின்ங்க. இந்த இன்ஜினால கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் வருது. அந்த சைடு எஃபெக்ட்ஸை போக்குறதுக்காக ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸை ஆட் பண்ணுறாங்க. அப்படி ஆட் பண்ணப்பட்ட ஆஸ்பெக்ட் தான் எம்காஸ் அப்படின்றது. எம்காஸ்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு ஃப்ளைட் இப்படி இருக்குன்னா அந்த ஃப்ளைட்டோட ரியர் எண்டில் தான் எம்காஸ் இருக்கும். அதாவது இப்போ இவங்க ஹெவி இன்ஜின் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ஃப்ளைட் அடிக்கடி வந்துட்டு இப்படி டில்ட் ஆகும். ஸோ இந்த டில்ட் ஆகும்போது முன்னாடி ஒரு சென்சார் இருக்கும். அந்த சென்சார் வந்து எம்காஸை ஆக்டிவேட் பண்ணிவிடும். ஸோ இந்த எம்காஸ் என்ன பண்ணுன்னா அந்த ஃப்ளைட்டை வந்து டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன் கேஸ் இந்த சென்சார் ஏதாவது ஒரு ரீசன்னாலேயோ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் போட்டோ டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எம்காஸ் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ ஃப்ளைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வித்தின் 10 செகண்ட்ஸ்க்குள்ள பைலட் வந்து சுதாரிக்கல அப்படின்னா வந்துட்டு அந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆயிருங்க. ஸோ இப்படி ஒரு ரிஸ்கான ஆஸ்பெக்ட் ஏர்கிராஃப்ட்ல இருக்கு அப்படின்றத வந்துட்டு இவங்க யாருக்குமே தெரியப்படுத்தல. அண்ட் ஆல்சோ வந்து பைலட்டுக்கும் அது சம்பந்தமான ட்ரைனிங் கொடுக்கல. அதாவது இவங்க விற்கும் போதே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 737 மேக்ஸ் பண்றதுக்கு 0% ஆஃப் ட்ரைனிங் நீடட் அப்படின்ற மாதிரி சொல்லி அதிகமாக வித்திருக்காங்க. ஸோ இதனால பைலட் ஓட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குன்னே தெரியல. ஸோ இதன் விளைவு ஆக்சிடென்ட் நடக்குது 2018 இந்தோனேஷியாவில். அதாவது இந்தோனேஷியாவிலேருந்து கிளம்புன ஒரு ஃப்ளைட் வந்து ஜகார்த்தாவில் வந்துட்டு கடலில் லேண்ட் ஆகி 180 பேர் கிட்டத்தட்ட வந்து இறந்து போகிறாங்க. இதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா போயிங் இதுக்கு பொறுப்பேற்றுக்கல. அதாவது லயன் ஏர்வேஸ் தான் இதுக்கு காரணம், அதோட பைலட்டோட மிஸ்டேக் தான் அப்படின்ற மாதிரி திருப்பி விடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த எம்காஸ் தான் இதுக்கான ரீசன் அப்படின்றது. பட் இதுக்கான பெர்மனன்ட் ஃபிக்ஸ் கொடுக்காம இன்னொரு ரிஸ்க் எடுக்கிறாங்க. திருப்பி இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடக்காது அப்படின்ட்டு. ஆனால் இதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் திரும்பி நடக்குதுங்க. எத்தியோப்பியன் ஏர்வேஸும் இதே மாதிரி கிராஷ் ஆகுது. அடிஸ் அபாபா அப்படின்ற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்துட்டு இறந்து போகிறாங்க. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமாட்டு இவங்க மேலே வந்து சிவியரான இன்வெஸ்டிகேஷன் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஏர்வேஸ் என்ன ஆச்சு அப்படின்றது தான் மீதி டாக்குமெண்ட்ரி. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டாக்குமெண்ட்ரியோட முக்கியமான பாசிட்டிவாக பார்க்குறது இதில் இவங்க சொல்ல வந்த மெசேஜ் தாங்க. அதாவது கேபிட்டலிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி இதில் ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு கார்ப்பரேட் தன்னோட சுயலாபத்துக்காக பொதுமக்களை பலி கொடுக்கவும் தயங்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு ரியல் இன்சிடென்ட்டோட சேர்ந்த டாக்குமெண்ட்ரியை அமைச்சதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ரியில் இவங்க காட்டின வீடியோ கிளிப்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ ஆடியோ மெசேஜஸாக இருக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு உண்மையான சோர்ஸை வந்து எடுத்திருக்காங்க. அதுவும் வந்துட்டு பிளாக் பாக்ஸ்லேருந்து வந்த ஒரு சில ஆடியோ கிளிப்பிங்ஸ்லாம் காட்டினது உண்மையிலேயே வந்துட்டு நல்ல ஒரு மேக்கிங் அப்படின்னு சொல்லுவேன். ஆல்சோ இந்த டாக்குமெண்ட்ரியில் இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆனதுக்கான டெக்னிக்கல் ரீசனையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக விளக்கியிருப்பாங்க. அதாவது சாதாரண ஆளுங்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப இயல்பாக சொல்லியிருப்பாங்க. அதுவே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவேன். நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் நார்மலாக எல்லா டாக்குமெண்ட்ரிக்கும் இருக்கிற ஒரு நெகட்டிவ் தான். அதாவது டாக்குமெண்ட்ரி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேல வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆட் பண்ண முடியாது. என்ன நடந்துச்சோ அதை தான் அப்படியே காட்ட முடியும். ஸோ இதுலையுமே அந்த மாதிரி பிளண்ட்டாக தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அது நிறைய பேருக்கு பிடிக்காம போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் டாக்குமெண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இதுக்கு வந்துட்டு 3.5 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.